ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் பிரணீத் மம்மி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைக்கு ஏன் விக்கல் வருது, குழந்தைக்கு எப்போ இருந்து விக்கல் வர ஆரம்பிக்கும், குழந்தைக்கு விக்கல் வரும்போது நம்ம என்ன பண்ணணும், இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். என்னோடய வீடியோஸ் மேக்ஸிமம் பேபி கேர், மதர் கேர் அண்ட் வெயிட் லாஸ் ஆஃப்டர் ப்ரெக்னென்சி பற்றி தான் இருக்கும். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ குழந்தைக்கு எப்போ இருந்து விக்கல் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குழந்தை குழந்தை நீங்கள் ஃபஸ்ட்டாக தாய்ப்பால் கொடுத்த உடனே விக்கல் வர ஆரம்பிக்கும். இது நார்மல் தான். குழந்தை இப்போ தான் டெலிவரி ஆகிருக்கும், நீங்கள் ஃபஸ்ட்டாக அப்போ தான் தாய்ப்பால் கொடுத்துருப்பீங்க. உடனே குழந்தை விக்கல் எடுப்பாங்க. உங்களுக்கு உடனே புரியாது, என்னடா இது திடீர்னு குழந்தை விக்கல் வருதே, இது நார்மலாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டாக குழந்தை பிறந்திருக்கும் இல்லையா, நியூ பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப பயமாக இருக்கும். எனக்குமே என்னோடய குழந்தை பிறந்து 2 நாள்லேயே அவனுக்கு விக்கல் வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நேரம் விக்கல் வந்துகிட்டே இருந்துச்சு, விக்கல் சரியாகவே இல்லை. அதை பார்த்துட்டு எனக்கே பயமாயிருச்சு. நான் ஹாஸ்பிட்டலில் குழந்தையும் நானும் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தோம். பிறந்த 2 நாள்லேயே பயங்கர விக்கல். எனக்கு என்ன பண்ணுறேனே தெரியல. நான் உடனே டாக்டர்கிட்ட ஓடி போய் கேட்டேன். அவங்களும் சொன்னாங்க. ஸோ விக்கல் குழந்தைக்கு பிறந்த உடனே கூட வரலாம். அதுக்கப்புறம் எப்பயுமே விக்கல் நம்மளுக்கு வர மாதிரி தான் நார்மலாக குழந்தைக்கு எப்பயுமே விக்கல் வரும். ஸோ விக்கலை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் விக்கல் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தாலும் சரி, இல்லை பாட்டில் ஃபீட் கொடுத்தீங்கனாலும் சரி, தாய்ப்பால் கொடுக்கும்போது குழந்தையோட லேச்சிங் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா, பிரெஸ்ட்டை அவங்க ப்ராப்பராக லேட்ச் பண்ணி குடிக்கல அப்படின்னா காற்று நிறைய அவங்க வாய்க்குள்ளே போயிடும். அந்த வயிற்றுக்குள்ளே போன காற்று ஒன்று கேஸாக வெளியில் வரணும், இல்லைன்னா விக்கலாக வெளியில் வரணும். ஒன்று கேஸாக வெளியில் வந்துடும். அப்படி கேஸாக வெளியில் வர முடியலன்னா போன காற்று உடனே விக்கலாக வெளியில் வந்துடும். ஸோ இதுதான் விக்கல் வர்றதுக்கான காரணம். அடுத்தது பாட்டில் ஃபீடிங். நம்ம பாட்டில் ஃபீடிங் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா, நம்ம முழுசாக குழந்தைக்கு கொடுக்க மாட்டோம். கொஞ்சம் கீழே கொஞ்சம் மேலே சாய்ச்சி தான் கொடுப்போம். ஏன்னா ஃபுல்லாக கொடுத்தோம் அப்படின்னா கடகடன்னு குழந்தையோட வயிற்றுக்குள்ளே போயிடும், குழந்தைக்கு மூச்சு முட்டும், ரொம்ப ஃபோர்ஸாக போகும், குடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சமாக சாய்ச்சி கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைக்கு விக்கல் வரும். நிறைய காற்றை உள்ளே முழுங்கிடுவாங்க. கொஞ்சமாக பால் உள்ளே போயிட்டுருக்கோம், அதோடு சேர்த்து கொஞ்சமாக காற்று உள்ளே போயிட்டுருக்கோம். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, குழந்தை பால் கொஞ்சம் தான் குடிச்சிருப்பாங்க, காற்று நிறையா குடிச்சிருப்பாங்க. அதனால் விக்கல் வரும். விக்கல் வந்தோடனே கொஞ்ச நேரத்துலேயே மறுபடியும் பால் கேட்பாங்க. இது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா கேஸ் ப்ராப்ளம். விக்கல் மூலமாக காற்று வெளியில் வந்துருச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. ஆனால் காற்று விக்கல் மூலமாக வெளியில் வரலன்னா கேஸாக வெளியில் போகணும். அப்படி கேஸாக உள்ளேயே தங்கிடுச்சுன்னா அதுதான் கேஸ் ப்ராப்ளம். அப்போ கேஸ் ப்ராப்ளம்க்கு நான் ஏற்கனவே தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எப்படி குழந்தைக்கு கேஸ் ப்ராப்ளம் இருக்கணுங்கிறத கண்டுபிடிக்கிறது, எப்படி கேஸை வெளியேற்றுறது, ஹோம் ரெமெடிஸ் என்ன, அதுக்கான சிரப் என்ன, அதுக்கான ட்ராப்ஸ் என்ன, அந்த வீடியோஸ்லாம் ஆல்ரெடி நிறைய போட்டாச்சு. ஸோ நம்ம விக்கல் பற்றி மட்டும் பார்க்கலாம். இதில் விக்கல் வர்றது பிறந்த குழந்தையிலேருந்து வர்றது 100% நார்மல் தான். காற்றை குழந்தை உள்ளே எடுக்கிறதுனால தான் விக்கல் வருது. ப்ரெஸ்ட் ஃபீட் குடிக்கிற குழந்தைக்கும் 100% விக்கல் வரும். பாட்டில் ஃபீட் குடிக்கிற குழந்தைக்கும் விக்கல் வரும். ஸோ 2 குழந்தைக்குமே விக்கல் வரும். அடுத்து விக்கல் வந்தால் நம்ம என்ன பண்ணுறது? விக்கல் வரும்போது நீங்கள் குழந்தைக்கு திடீர்னு தண்ணி கொடுக்குறதோ, நம்மளுக்கு உடனே விக்கல் வந்தோடனே உடனே ஓடி போய் தண்ணி எடுத்து கொடுப்போம் இல்லைங்களா, உடனே நீங்கள் போய் குழந்தைக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் நீங்கள் தோளில் தூக்கி வச்சுருங்க. கொஞ்ச நேரம் முதுகு அப்படி தட்டி கொடுங்க. கொஞ்ச நேரத்தில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக விக்கல் குறையும், இல்லைன்னா நிற்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் வேணால் கொஞ்சம் தண்ணி கொடுங்க. அதை விட்டுட்டு எடுத்த உடனே குழந்தைக்கு விக்கல் வந்துருச்சுன்னு உடனே தண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைக்கு பொறை ஏறிடும். நானே இது நிறைய டைம் இந்த தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ விக்கல் வருது, நமக்கு விக்கல் வந்தால் உடனே தண்ணி தாகத்துக்கு தான் விக்கல் வருதுன்னு நினச்சி தண்ணி குடிப்போம் இல்லையா. ஸோ குழந்தைக்கு விக்கல் வந்தால் குழந்தைக்கு தண்ணி தாகம் வந்துருச்சு, அதனால தான் குழந்தைக்கு விக்கல் வருதுன்னு சொல்லிட்டு உடனே நம்ம தண்ணி எடுத்து கொடுத்துருவோம். அது விக்கல் வரும்போது நமக்கு மேனேஜ் பண்ண தெரியும். பட் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா விக்கல் வரும்போது மேனேஜ் பண்ண தெரியாது. அதனால் என்ன பண்ணிடுவாங்கன்னா பொறை ஏறிடும். ஸோ மூக்கு வழியாக தண்ணி வரும்,
வாயில் தண்ணி வரும், அப்புறம் மூச்சு திணறும். ஸோ நிறைய இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணணும். ஸோ உடனடியாக தண்ணி எடுத்து கொடுக்காம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தோலில் போட்டு தட்டி விட்டிங்கன்னா கொஞ்சம் கேஸாக வெளியில் போயிடும், கொஞ்சம் காற்று கேஸாக போயிடும், கொஞ்சம் காற்று வந்து மேலே விக்கலாக போயிடும். இல்லை கொஞ்சம் ஏப்பம் வந்ததுன்னா கூட கொஞ்ச நேரத்தில் விக்கல் நின்றும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி கொடுத்தீங்கன்னா பெட்டர். ஸோ இவ்வளோதாங்க விக்கல் பற்றி. குழந்தைக்கு விக்கல் வருது அப்படின்னு நினச்சி நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை. பிறந்த குழந்தையிலேருந்து விக்கல் வரும். 1 மணி நேரம் கூட சில குழந்தைங்க விக்கல் எடுத்துகிட்டே இருக்கும். என்னோடய குழந்தை ஃபஸ்ட் டைம் விக்கல் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு பக்கமாக விக்கல் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ எனக்குமே ரொம்ப பயமாக இருந்துச்சு. அப்புறம் தான் இது நார்மல் அப்படின்னு வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.